ஹாய் எவ்ரிவன், நம்ம பார்க்க போகிறது சிஸ்காம் டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் தான். இது எப்படி நம்ம டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ரேட்டிங் வச்சு தான் நம்ம இதில் சிங்கிள் பூஸ்டர் டபுள் பூஸ்டர் சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா சிஸ்காம் மாடல் பார்த்தீங்கன்னா STDB 400, ஒர்க்கிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 140லேருந்து 270 வரையும். அதாவது நமக்கு வரக்கூடிய நார்மல் வோல்டேஜ் 230, இது 230லேருந்து கம்மியாயிடுச்சுன்னா, அதாவது 140 வரையும் வந்துச்சுன்னா இது வந்து ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, 230 வோல்ட் நமக்கு ரெகுலராக கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ரெடி பண்ணலாம். அது ஜஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்தால் போதும். ஏன்னா இதில் இருக்கிற 3 ரிலே தான் மோஸ்ட் ப்ராப்ளம் வரும். இந்த 3 ரிலேவை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா போர்டு வந்து பக்காவாக ஆன் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அதிகமாக வருது ஸ்டெபிலைசரில். இது பார்த்திங்கன்னா அந்த டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசரோட ட்ரான்ஸ்ஃபார்மர். ஃபைனலாக அவுட்புட்டு இப்போ போர்டு பார்த்திங்கன்னா நான் 3 ரிலேவும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவுட்புட் வருதா இல்லையா தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிருக்கேன், ஏன்னா அவுட்புட் வரத்துக்கு மினிமம் 4 நிமிஷமாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ரெட் லைட்டு, அவுட்புட்டு க்ரீன் லைட்டு. நான் அவுட்புட்டுக்கு லேம்ப் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சப்ளை வருதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக வருது. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஸ்டெபிலைசர் கூட ரெடி பண்ணி கொடுக்க முடியும்.